Hello everyone, welcome to you all day 14/100 சேலஞ்சில் நான் உங்களுக்கு அன்புன்னு வரவேற்கிறேன். இன்றைக்கி டைட்டில் பார்த்தீங்கன்னா பில்டிங் பிளாக்ஸ் டேன்னு சொல்லுவாங்க. செம்மையான டேங்க இன்றைக்கி. ஏன்னா டீச்சிங்கில் ஒரு பில்டிங் கட்டுறது அப்படிங்கிறது ரொம்ப பேஸ்மெண்ட்டுங்கிறது ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி ப்ளஸ் கம்ப்யூட்டர்லேயும் நம்ம சில டாபிக்ஸ் கவர் பண்ண போகிறோம். சின்ன ஒரு 5 MCQ கவர் பண்ணலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கான்செப்ட் என்ன அப்படின்னா பேப்பர் 1ல் யூனிட் 1ல் டாபிக் 2 பார்க்க போகிறோம். ஸோ லேர்னர்ஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ், லேர்னர் சைட்லேருந்து எப்படிலாம் பண்புகளாக இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். வாங்க ஜஸ்ட் நான் 3 கிளாஸிஃபை பண்ணியிருக்கேன். ஸோ 13 to 18 kg இருக்கிறவங்க அடல்ட் ஸ்டூடெண்ட்னு சொல்லுவாங்க. அது ஜஸ்ட் பிஸினஸ் ஒரு திங்கிங் கெப்பாசிட்டி இருக்கும். அண்ட் செகண்ட் பார்த்தீங்கன்னா அடல்ட் லேர்னர்ஸ் அப்படின்னா 18+ இருப்பாங்க. அவங்க ப்ராப்ளம் சால்வ் பண்ணிட்டு அவங்க மூவ் பண்ணி போயிட்டே இருப்பாங்க. இண்டிவிஜுவல் டிஃப்ரென்ஸ் அப்படின்னா இட்ஸ் நாட் ஏஜ் கிரிட்டிக்கல், யூனிக் இன்டெலிஜென்ஸாக இருக்கும். எல்லாருமே ஒரே மைண்ட் செட்டில் இருக்கணும்னா எல்லாம் ஒரே டேலண்ட் இருக்காது. மல்டி பர்சன்ஸ்லாம் இருப்பாங்க. தட்ஸ் இண்டிவிஜுவல் டிஃப்ரென்ஸ். இட்ஸ் அவுட்கம் ஆஃப் த லேர்னர்ஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ். அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் பார்த்தீங்கன்னா பேப்பர் 2 பொறுத்த வரைக்கும் டாப்பிக்கில் பார்த்தீங்கன்னா செட்ஸ் அண்ட் ரிலேஷன்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ செட்ஸ் ரிலேஷன் அப்படிங்கிறது ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிற டாப்பிக்கில் கவர் ஆக போகுது. கம்ப்யூட்டர் சயின்ஸில் மேஜராக கவர் ஆக போகுது. செர்ச் ஆப்ரேஷன்ஸ் அப்படின்னா ஸோ யூனியன், இன்டர்செக்ஷன், டிஃப்ரென்ஸு, கம்ப்ளிமெண்ட்டு அண்ட் கார்ட்டீசியன் ப்ராடக்ட். கார்ட்டீசியன் உங்களுக்கு நல்லா தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு 2 A, B அண்ட் B, C இருக்குன்னா ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸ் மாதிரி மல்டிப்ளை ஆகும். இட்ஸ் கார்ட்டீசியன் ப்ராடக்ட். யூனியன் இன்டர்செக்ஷன் உங்களுக்கு நல்லா தெரியும். ஜஸ்ட் பேசிக்காக அந்த எலமெண்ட்ஸ் ஆட் பண்ணுறது, எலமெண்ட்ஸ் காமன்ஸில் எடுத்துறது, ஏஆஃப் பார்ட்ஸ் மட்டும் காமனில் எடுத்துறது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏ டிஃப்ரென்ஸ் B கேட்டாங்க அப்படின்னா ஏவோட டிஃப்ரென்ஸ் மட்டும் எடுத்துறது. இட்ஸ் அவுட்கம் ஆஃப் த செட்ஸ் ஆப்ரேஷன்ஸு. நெக்ஸ்ட் அப்போ இருக்க ரெப்ரசன்டேஷன்ஸ் ஆஃப் ரிலேஷன்ஸ் அப்படின்னா மேட்ரிக்ஸு ஜஸ்ட் கிராஃப் டேபிள்ஸ். நீ எத்தனை அளவுக்கு டேட்டாவை சும்மா யூனியனுக்குள்ள இன்டராக்ஷன் கூட அப்படிலாம் கிடையாது. இந்த செட்ஸ் ரிலேஷன்ஸில் உங்களுக்கு கிராஃபாகவும் இருக்கும், ப்ளஸ் டேபிளாகவும் இருக்கும். அப்பார்ட் ஃப்ரம் தட் உங்களுக்கு ஒரு கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷனாக இருக்கும். சரி, அது ரெப்ரசன்டேஷன் ஆஃப் ரிலேஷன்ஸு. அண்ட் ப்ரொபோஷனல் ரிலேஷன்ஸு, ஈக்குவலன்ஸ் ரிலேஷன்ஸு, பார்ஷியல் ஆர்டரிங், இதெல்லாம் ஜஸ்ட் பேசிக் மட்டும்தான். அண்ட் டேட்டாஸ் எப்படி செல்ஃபாக வேலிடேட் ஆகுது, போத் சிமெட்ரிக்காக இருக்குதா, அசிமெட்ரிக்காக இருக்கா, செயினில் டேட்டா பாஸ் ஆகுதா. ஈக்குவலன்ஸ் அப்படின்னா ரெண்டு, அதாவது கொடுக்கக்கூடிய அவுட்புட் ரெண்டு ஈக்குவலன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா ஈக்குவல் டேட்டா. ஒரு கிரேட்டர் தான் ஸ்மாலாக இருக்கணும்னு பார்ட்டிஷன் ஆர்டர். இட்ஸ் அவுட்கம் ஆஃப் த செட் ரிலேஷன். சரியா? MCQ பார்க்கலாம். MCQ பொறுத்த வரைக்கும் ஒரு 5 தான் கொடுத்துருக்கேன். இது பொறுத்த ஆன்சர் எதுவும் சொல்ல மாட்டேன் மீன்ஸ் இன்டெரக்டாக சொல்லுவேன். நீங்கள் டேட்டா கண்டுபிடிச்சிக்கும். சரி, அது டுடேக்கான ஸ்மால் டாஸ்க்கு MCQ பொறுத்த வரைக்கும். கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் அடல்ட் லேர்னர்ஸ் அப்படின்னா மெயின்லி பிகினர்ஸ் அப்ஸ்ட்ராக்ட் பண்ணி இருக்குமா, கோல் ஓரியன்டட் சொல்லி இருக்குமான்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. பிகினர்ஸ் அட்ராக்டட் அப்படின்னா இட்ஸ் அடாப்ளான் லேர்னர்னு சொல்லுவாங்க. ஸோ கோல் ஓரியன்டட் இண்டிபெண்டன்ட் அப்படின்னா யார் இண்டிபெண்டாக அடல்ட் லேர்னர்ஸ் இருக்காங்க, அவங்க தான் இண்டிபெண்டன்ட் சொல்லி பார்ப்பாங்க. அப்போ நீங்களே கண்டுபிடிச்சிக்கோங்கப்பா. நான் எல்லாமே சொல்லிட்டேன், ஆன்சரும் சொல்லிட்டேன், கொஸ்டின் சொல்லிட்டேன். நீங்கள் ஜஸ்ட் ஆன்சர் கிளிக் பண்ணி நீங்கள் க்ரோத் பண்ணிக்கோங்க. சரியா? ஒன்ஸ் கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. அடுத்த செகண்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா அடல்ட் லேர்னர்ஸ் அப்படின்னா எதுக்கு ப்ரிஃபர் பண்ணுவாங்க? ப்ராப்ளம் சால்விங் கொடுப்பாங்களா, ரூட் மெமரைசேஷன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம எந்த ஒரு பார்ட்லேயுமே கிடைக்காது. ரூட் மெமரைசேஷன் அப்படிங்கிறது பேப்பர் 2 பொறுத்த வரைக்கும் 1 செகண்ட் ப்ரெசன்டேஷனை செயின் லிங்க் ட்ரான்சிட்டிவ் இருக்குல்ல, அப்புறம் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ரிலேஷன் டாப்பிக்கில் ட்ரான்சிட்டிவ் அப்படிங்கிறது மட்டும் தான் செயின் ரிலேஷன் நம்மளுக்கு கிடைக்கும். ரூட் மெமரைசேஷன் அப்படிங்கிறது அந்த ப்ராசஸ் ஆகும். அடல்ட் லேர்னர்ஸ் பொறுத்த வரைக்கும் ப்ராப்ளம் சால்விங் அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த மெத்தட்னு சொல்லுவாங்க. சரியா? தேர்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் டிஃப்ரென்ஸ் இட்ஸ் லேர்னர்ஸ் ரெஃபர்ஸ் டு இண்டிவிஜுவல் டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கே தெரியும். ஒன்லி ஏஜ் டிபெண்ட் மட்டும் இருக்காது. யூனிக் இன்டெலிஜென்ஸ், யூனிக் இன்டெலிஜென்ஸ் எல்லாத்துக்குமே வேறு டெக்னாலஜி இருக்கலாம், வேறு இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம், மல்டி டேலண்ட் இருக்கலாம். தட்ஸ் அவுட்கம் ஆஃப் த இண்டிவிஜுவல் டிஃப்ரென்ஸ். சரியா? சாரி, கொஸ்டின் 4 பார்த்தீங்கன்னா ஈக்குவலன்ஸ் ரிலேஷன்ஸ் ஆல்ரெடி நம்மளுக்கு நல்லா தெரியும். ரெண்டு வேலை ஈக்குவலாக இருக்கணும். ரிலேஷனாக இருக்கணும், சிமெட்ரிக்காக இருக்கணும், பார்ட்டிஷனும் கரெக்டாக இருக்கணும். சரி, தட்ஸ் சிம்பிள் சொல்லலாம். ஈக்குவல்ஸ் அப்படின்னா ஈக்குவல் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ஆப்ஷன் ஏ பார்த்தீங்கன்னா ரிஃப்ளெக்டிவ் ப்ளஸ் சிமெட்ரிக் ப்ளஸ் ட்ரான்ஸ்மிட்டிவ் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் பி பார்த்தீங்கன்னா ஒன்லி ரிஃப்ளெக்டிவ் அப்படிங்கிறது எதுக்கான ஆன்சர் அப்படின்னா 1 செகண்ட்யா. ஃபர்ஸ்ட் நம்ம ஆப்ஷன் ஏ பார்த்தீங்கன்னா ஈக்குவலன்ஸ் ரிலேஷன்ஸ் அப்படிங்கிறது ரிஃப்ளெக்டிவாக இருக்கும், ப்ளஸ் சிமெட்ரிக்காக இருக்கும், ப்ளஸ் ரிஃப்ளெக்டிவாக இருக்கும். எல்லாமே சேர்ந்தது தான் ஆப்ஷன் ஏ சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் பி பார்த்தீங்கன்னா ரிஃப்ளெக்டிவ் அப்படின்னா எந்த இதுவும் கிடையாது. நானும் பார்த்தேன். சரி, எதாவது இருக்கிற ஈக்குவலாக சொல்லி ஈக்குவலாக ஆக கிடையாது. ஒன்லி ரிஃப்ளெக்டிவ் அப்படிங்கிறது எந்த வித நம்மளுக்கு ஸ்டேட்மெண்ட்லேயும் கொடுக்க கிடையாது. ஒன்று கிராஃபாக இருக்கலாம், இன்னொன்று பார்த்தீங்கன்னா
செல்ஃப் ரெஃப்ரிஜரேஷன் ஆகலாம், சிமெட்ரிக் ஆகலாம், டிரான்ஸ்பேரண்ட் ஆகலாம். இது எல்லாமே வந்து ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ரிலேஷன் சொல்லி சொல்கிறது. ஈக்குவலன்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட்டில் வந்து ஈக்குவல் ஆகிறது. பார்ஷியலி ஆர்டர் அப்படிங்கிறது லெஸ்ஸர் தான் ஈக்குவல், லெஸ்ஸர் தான் அந்த கான்செப்ட் போகிறது தான் வந்து பார்ஷியல் ஆர்டர் அப்படிங்கிறது. அப்போ ஆன்சர் ஏன் கண்டுபிடிச்சிக்கோங்க. கொஷின் 4க்கு ஆப்ஷன் ஏவோ ஆப்ஷன் பின்னு சொல்லி இன்னொரு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஆப்ஷன் ஏ பொறுத்த வரைக்கும் எல்லாமே இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க ஈக்குவலன்ஸ் அப்படின்னா. ஆப்ஷன் ஏ பொறுத்த வரைக்கும் ஒன்லி ரிஃப்ளெக்டிவ் அப்படின்னா ஜஸ்ட் செல்ஃபை மட்டும் ரிஃப்ளெக்ஷன் ஆகும், அது ஃபார்ம் ரிப்ளிகேஷன் ஆகலை. அப்போ நீங்களே 4th கொஸ்டின் ஆன்சர் என்ன கண்டுபிடிச்சிக்கோங்க. சரியா? லாஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இன் செட் தியரி த கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஏ கிராஸ் பி, அதாவது அந்த ஏ கிராஸ் பி ரெப்ரசன்ட் எதை சொல்லுவதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆர்டர் பேர்ஸ் ஏ கமா பி விச் ஏ எலமெண்ட் ஆஃப் ஏ அண்ட் பி எலமெண்ட் ஆஃப் பி. அண்ட் கொஸ்டின் ஆப்ஷன் 2 பார்த்தீங்கன்னா யூனியன் ஆஃப் ஏ அண்ட் பி. யூனியன் ஆஃப் ஏஎன்பி அப்படிங்கிறது நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். செட் ஆப்ரேஷன் யூனியன் அப்படிங்கிறது தான் வந்து யூனியன் ஆஃப் ஏ கமா பி. அப்போது ஆப்ஷன் ஏ என்ன சொல்ல வராங்கன்னா ஆர்டர் ஆஃப் பேர்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ஏ கமா பின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா ஸ்மால் எம் கேப்ஸ் யோகம் வரணும், அப்புறமே ஸ்மால் பி கேப்ஸ் பி இப்படி ஆகும். அதாவது ஒரு மேட்ரிக்ஸ் எப்படி நடக்கும், ஃபஸ்ட்டு வேல்யூ ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் வேல்யூ, அடுத்து செகண்ட் ரோ செகண்ட் வேல்யூ அப்படி ஆகும்ல. அதே மாதிரி தான் கார்ட்டீசியன் ப்ராடக்ட்டோட வேல்யூ. சரியா? கம்பைன் ப்ராடக்ட் கம்பைன் ஆகும். இந்த மேட்ரிக்ஸ் ஃபார்மேட்டில் நம்மளுக்கு வந்து கம்பைன் ஆகி கொடுக்கும். ஓகே, உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது, கிளாரிஃபிகேஷனாக மறக்காத கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. டெலிகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன், ப்ளீஸ் ஃபாலோ அப். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ டீம்.